பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ராகுல் காந்தி வீசி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாம் இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, இனி பாஜகவால மறுப்பே சொல்ல முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி ஒவ்வொரு அணுகுண்டையும் துல்லியமா இன்னைக்கு வீசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயும் இன்னைக்கு மக்கள் இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, ஏண்டா நாதாரிகளே, நாதாரித்தனம் தான் பண்றீங்க, அது ஒரு நாசுக்கா கூட பண்ண மாட்டீங்களா, இப்படி பட்டவர்த்தவனமா இப்படி போர்ஜரி வேலை செய்வீங்கன்னு சொல்லி இன்னைக்கு இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹரியானா மாநிலம் இந்த வாட்டி ராகுல் காந்தி ஆபரேஷன் ஹெச் அப்படின்ற பேர்ல செஞ்சிருக்காரு. ஹரியானா மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய வாக்கு திருட்டுகள், அங்க நடந்திருக்கக்கூடிய ஓட்டு திருட்டு அப்படிங்கறத முன் வச்சு இந்த ஒரு வீடியோ கான்பரன்ஸை ராகுல் காந்தி இடத்துல நடத்திருக்கிறாரு. எல்லா மீடியாக்களையும் வர வச்சு அவங்க முன்னாடி பாஜகவுடைய இந்த ஓட்டு திருட்டு, தேர்தல் ஆணையத்தோட கூட்டு வச்சு எப்பேற்பட்ட மோசடி வேலைகள் செய்யறாங்கன்றத ராகுல் காந்தி இந்த இடத்துல அம்பலப்படுத்தியிருக்கிறாரு. மொத்த அளவுலயே ஹரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகள், இந்த 90 சட்டமன்ற தொகுதியில மொத்தமே அங்க இருக்கிறது 2 கோடி சில்லற வாக்குகள் தாங்க. 2 கோடி வாக்காளர்கள்ல 25 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள், போலியான வாக்காளர்கள், ஃபேக் ஓட்டர்ஸ் உள்ள சேர்த்திருக்காங்கன்ற முழுமையான ஆதாரத்தை அங்க ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணுடைய போட்டோ ராகுல் காந்தி காட்டுறாரு. ராகுல் காந்தி காட்டுறா இந்த பொண்ணு யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்க ஒட்டுமொத்த மீடியாவுக்குமே ராகுல் காந்தி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த பொண்ணு யாரா இருப்பாங்க, இல்ல எங்க இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? கோவா, ஹரியானா, டெல்லி, இல்ல வட மாநிலங்கள் ஏதாவது ஒரு இடத்துல, நார்த் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி எல்லாருமே சிந்திக்க வைக்கிறாரு. எல்லாம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சிந்திக்க வச்சுட்டு, இந்த பொண்ணு ஹரியானாவோ, கோவாவோ, மும்பையோ எங்கேயுமே இல்ல, இவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் அழகி, இவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க. பிரேசில் நம்பலனா அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட QR நான் கொடுத்துருக்கேன், அதை QR ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. எல்லாருமே அந்த QR கோட ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ணா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் ஆகுது. அந்த பொண்ணுடைய பேர் வந்து லரிசா அப்படி சொல்றது அந்த பொண்ணுடைய பேரு. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் ஆகுது. அவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க. பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து அவங்க பேர்ல மட்டுமே 10 பூத்துல அவங்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 10 பூத்துல, ஹரியானாவுடைய 10 பூத்துல ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கு. இவங்க 10 பூத்துல 25 இடங்கள்ல இவங்க பேர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பிரேசில் நாட்டை சேர்ந்த, இத்தனை நாளா தேர்தல் ஆணையம் வந்து நாங்க கவனிக்கல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏற்பட்டது, வீடு இல்லாம ரோட்ல வசிச்சவங்களுக்கு 0 அட்ரஸ் நாங்க கொடுத்துட்டோம், கவர்மெண்ட்ல வந்து வீட்டு நம்பர் சரியா ஒதுக்கப்படல, அந்த நம்பருக்குலாம் நாங்க 000 போட்டோம்னு சொல்லி இத்தனை நாளா ஒரு கேவலமான காரணங்கள் சொன்னாங்க. ஆனா இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறாங்கன்னு தெரியல. பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு 10 பூத்துல 22 இடங்கள்ல அவங்க பேர்ல இன்னைக்கு வாக்காளர் பட்டியல அவங்களுடைய பேர் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிற இந்த முழுமையான விவரங்களை ராகுல் காந்தி இன்னைக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு. பதிவு செஞ்சு மீடியாக்கள் முன்னாடி வைக்கவுமே எல்லாருமே இந்த உண்மையை இன்னைக்கு கண்கூடா பார்த்திருக்கிறாங்க. பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா மாறுது. ராகுல் காந்தி பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோ வைரலா மாறணும்னா அதுல என்னன்னா, ஒவ்வொரு 22 இடங்கள்ல அவங்களுடைய பேர் இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு பேரு. ஒரு இடத்துல சீமா, ஒரு இடத்துல ஸ்வீட்டி, ஒரு இடத்துல சரஸ்வதி, ஒரு இடத்துல ரேஷ்மி, இது மாதிரியான பல பெயர்கள், ஒரே போட்டோ தான் பல பெயர்கள் அவங்களுடைய பேர் இடம் பெற்றிருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்து ராகுல் காந்தி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், இதுதான் உண்மையான பொண்ணு, இதெல்லாம் ஃபேக் ஓட்டர்ஸ், இதெல்லாம் அவங்களோட உண்மையான ஐடி, இது பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க சொன்ன உடனே அந்த இன்ஸ்டாகிராமுடைய ஃபாலோவர்ஸ் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. இந்த அம்மா பேர்ல தானே இன்னைக்கு நிறைய ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாகி அவங்களுக்கு இன்பாக்ஸ்ல நிறைய பேர் இந்தியர்கள் போய் மெசேஜ் அனுப்புறாங்க. உங்க பேர் வந்து இந்தியாவில் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிருக்கீங்க, பல மீடியாக்கள் அந்த அம்மா தொடர்பு கொண்டு நீங்க எங்க சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா, உங்க பேர்ல இங்க ஓட்சோரி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு தலையும் புரியல காலம் புரியல. அவங்க போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் பேசுறவங்க. அந்த போர்ச்சுகல் லாங்குவேஜ்லயே அவங்க இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு, என்ன ஒரு அநியாயம் நடக்குது, என் போட்டோவை, அதுவும் என்னோட பழைய சின்ன வயசு போட்டோவை எடுத்து இந்தியாவில் இந்த மாதிரி என் போட்டோ வச்சு யாரோ ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வேற யார் ஏமாத்தினா, எங்க அமராஜி தேர்தல் ஆணையத்தோடு சேர்த்து இப்பேற்பட்ட ஏமாற்று வேலையை செஞ்சிருக்காங்க. அதை இன்னைக்கு அந்த அம்மா சொல்லுது, என் போட்டோ, என்னோட பழைய போட்டோவை எடுத்து யாரோ ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு பெரிய ஒரு பைத்தியகாரத்தனமான செயல், இது காரி துப்புறாங்க, பைத்தியகாரத்தனமான செயல் இது, தயவு செஞ்சு யாரை ஏமாந்துருவானா, நான் இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்தது கூட கிடையாது. அந்த அம்மா சொல்றாங்க, இது வரைக்கும் நாங்க இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது, நான் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க, இது எந்த மாதிரியான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வேற நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்களை எடுத்து இந்த நாட்டோட குடிமகன்ற பேர்ல 22 இடங்களை ஓட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா எந்த மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த அம்மா இன்னைக்கு காரி துப்புது. அப்ப இன்னைக்கு பாஜகவுடைய இந்த RSS உடைய இந்த ஓட்டு திருட்டு, இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது
இவங்க இப்படிப்பட்ட வாக்கு திருட்டுகளால மட்டுமே தேர்தலில் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் காரி துப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. சரி, இவங்க பேர்ல பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க பேர்ல 22 ஓட்டுகள் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு பூத்துல ராகுல் காந்தி அதையுமே கட்டுறாரு. 2 பூத்துல ஒரே பெண்ணோட பேர்ல 2 பூத்துல 223 ஓட்டுகள் போடப்பட்டிருக்குது. ஒரே பெண் 2 பூத்துல 223 ஓட்டுகள் போட்டிருக்காங்கன்றத அதே மாதிரி ராகுல் காந்தி அந்த இடத்துல ஆதாரத்தோட காட்டுறாரு. அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு புரியுது தேர்தல் ஆணையம் சிசிடிவி ஃபுட்டேஜை ஏன் இவங்க தரம் மறுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்பதான் இந்த இடத்துல அம்பலமாகுது. ஏன்னா சமீபத்துல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு தொடர்ந்து இது மாதிரியான சர்ச்சைகள் சத்தீஸ்கர்ல தேர்தல் நடக்குது, மேயர் எலெக்ஷன் நடக்கும்போது அப்போ அந்த இடத்துல தேர்தல் ஆணையத்துல இருந்த அந்த பொறுப்பாளி வந்து காங்கிரஸ் ஓட்டெல்லாம் செல்லாது, ஆம் ஆத்மியோட ஓட்டெல்லாம் செல்லாதுன்னு அழிச்சிட்டு பாஜகவை சேர்ந்து கொண்டு வந்து மேயரை வந்து உட்கார வச்சார் இல்லையா? அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து தானே எல்லாத்தையும் அடிச்சாரு. அப்ப சிசிடிவிக்கு தான் நமக்கு வில்லனா இருக்குது, சிசிடிவி இருந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசு ஒரு மசோதாவை ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து இனி சிசிடிவி மாதிரியான இது மாதிரியான ஆதாரங்களை பொதுமக்கள் கையில கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே கொண்டு வராங்க. வாக்களிக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகன் அவனை யாருக்கு வாக்களிச்சிருக்கின்ற அந்த உரிமையை கேட்டு பெற வேண்டியது அவனோட கடமை. ஆனா அந்த கடமை கூட உனக்கு கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் உனக்கு தரணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு தேர்தல் ஆணையமோ சிசிடிவி ஃபுட்டேஜ் தரமா இருக்கிறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி பேர்பட்ட தில்லுமுள்ளுகள் இருக்கு. 2 பூத்துல ஒரே பொம்பளை 223 ஓட்டுகள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே ராகுல் காந்தி இந்த இடத்துல ஆதாரத்தோட அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கடுத்து ஓவராலா இந்த ஹரியானாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய 8 வாக்காளர்களில் ஒருவர் போலியானவர் அப்படிங்கிறத ராகுல் காந்தி மென்ஷன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 12.5% வாக்குகள் போலி வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்குது, வாக்கு திருட்டு இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி புள்ளி விபரத்தோட பதிவு செய்யறாரு. எந்த அளவுக்கு புள்ளி விபரம்னா டூப்ளிகேட் எலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போலி வாக்காளர்கள் மட்டுமே ஹரியானா தேர்தலில் மட்டுமே 5,21,619 பேர் டூப்ளிகேட் எலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போலி வாக்காளர்களா பதிவு செஞ்சிருக்காங்க. இன்வாலிட் அட்ரஸ், போலியான முகவரிகள் அப்படின்ற ஒரு அதாவது செல்லுபடியாகாத முகவரிகள் அப்படின்ற பெயர்ல மட்டுமே 93,174 ஓட்டுகள். 0 அப்படின்ற அட்ரஸ், எக்கு தப்ப கண்ணாமுன்னான்னு போடக்கூடிய அட்ரஸ், இது மாதிரியான இது மட்டுமே 93,174 வாக்குகள். அதுக்கடுத்து பல்க் இன் டிஃபரெண்ட் ஹவுசஸ், ஒரே வீட்டுக்குள்ள பல்கான ஓட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல 19,26,351 ஓட்டு, 19,26,351 ஓட்டுகள் மட்டுமே பல்வேறு இடங்கள்ல மொத்தமா கொடுக்கப்பட்ட ஓட்டுகள் மட்டுமே இந்த 19,000 சில்ற. அப்போ ஓவராலா டோட்டல் ஹரியானாவில் மட்டுமே 25,41,144 ஓட்டுகள் இது மாதிரியான ஃபேக் எலக்டர்ஸ் ஓட்டு, எல்லாமே போலி வாக்காளர்கள் மட்டுமே 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஓட்டுகள். டோட்டல் ஹரியானாவிலேயே 2 கோடி வாக்காளர்கள் தான். அப்ப 2 கோடி வாக்காளர்கள்லயே 25 லட்சம் வாக்காளர்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அங்க பாஜக ஹரியானாவில் இந்த தேர்தலை எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற உண்மை நிலவரம் நமக்கு புரியுது. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இது வெறும் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சாரு அதோட நம்ம கடந்து போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அங்க நடந்த 2 தேர்தலுமே நீங்க கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்களேன். 2019 ஹரியானாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. ஹரியானா நாடாளுமன்றம் மொத்தம் 10 தொகுதிகள் தான். அந்த 10லுமே பாஜக ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு மோடி அலை அப்படி இப்படி சொல்லி ஒரு பில்டப் காட்டினாங்க இல்லையா? அதனால 2019 10க்கு 10 பாஜக ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது 10ல 5 இடங்கள் பாஜக தோத்து போயிடுறாங்க. பாஜக வண்டவாளங்கள் மக்கள் தெரிஞ்சு நிராகரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 10 ஜெயிச்ச இடங்கள்ல 5 கோட்டை விட்டுறாங்க. காங்கிரஸ் ஹரியானாவில் ஒரு எழுச்சி அடையுது. இது நடக்கிறது 2024 மே மாசம். அதுக்கடுத்து 2024 அக்டோபர் மாசத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த அக்டோபர் மாசம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு, பாஜக மொத்தம் 90 தொகுதிகள், ஹரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகள், அதுல பாஜக 48 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் 37 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மத்தியில் இருக்கிறது வெறும் 9 தொகுதிகள் வித்தியாசத்துல தான் பாஜக அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ ஓட்டு சதவீதம் இவங்க 48, இவங்க 37. ஓட்டு சதவீதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜக 39.94 விழுக்காடு பாஜக வாக்குகள் வாங்குறாங்க, காங்கிரஸ் 39.09. அப்ப 2 பேருக்கும் மத்தியில பார்த்தோம்னா இவங்க 39.94, 39.9. அப்ப இவங்க 2 பேருக்கு மத்தியில 1% கூட வித்தியாசம் இல்ல. வெறும் 0.9 அப்படின்ற அளவுல தான் 2 பேருக்கு மத்தியில வாக்கு வித்தியாசங்கள் இருக்குது. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு வெளிப்படுத்திருக்கக்கூடிய உண்மை 2 கோடி வாக்காளர்கள்ல 25 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 12.5% இங்க ஃப்ராட் வேலை நடந்திருக்குது. 12.5% அளவுக்கு வாக்காளர்கள் போலியா சேர்த்திருக்கிறாங்க.
வெறும் 1% வித்தியாசத்திலேயே பாஜக ஆட்சி பிடிச்சிருச்சுன்னா அப்ப இந்த 12% சேர்ந்திருந்தா அங்க காங்கிரஸ் ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஹரியானால இருந்தது. சாதாரண அரசியல் தெரிஞ்ச ஒவ்வொருத்தருமே 2024 அக்டோபர் மாச சட்டமன்ற தேர்தலில் ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிப்பாங்க, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருந்தது எல்லாருமே பார்க்கப்பட்ட நேரத்துல எப்படி சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல பாஜக ஜெயிச்சது அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியில ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விக்கான விடையை தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி தன்னுடைய ஹைட்ரஜன் பாம் மூலமா எப்பேற்பட்ட வாக்கு திருட்டுகள்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த உண்மையுமே டோட்டல் மீடியாவை முன் வர வச்சு ராகுல் காந்தி அம்பலப்படுத்திருக்காரு. இந்த நம்ம மோடிஜி மாதிரியோ நடிகர் விஜய் மாதிரியோ மீடியாக்களை சந்திக்க துப்பு இல்லாம ஒதுங்கி போகாம எல்லா மீடியாக்களையும் வர வச்சு மீடியாக்களை கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு ராகுல் காந்தி பதில் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே ராகுல் காந்தி புள்ளி விபரத்தோட இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹரியானாவுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 தொகுதிகளுக்கு மேல வெறும் 22,000 வாக்கு வித்தியாசத்துல மட்டுமே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த வெறும் இந்த 8 தொகுதி, நான் மத்த இவங்க ஃப்ராட் வேலை பண்ண அந்த 25 லட்சம் வாக்குகள் கூட நம்ம போக தேவையில்ல, வெறும் இந்த 8 தொகுதிகள் நம்ம எடுத்துட்டோம்னாலே இங்க பாஜகவுடைய வெற்றின்றது கேள்விக்குறியாய் போயிருக்கும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு வாக்கு திருட்டுகள்ல இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்றோம்னா, ஹரியானா தேர்தலில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? காலையில முதல்ல தபால் வாக்குகள் தான் எண்ணுவாங்க. இந்த தபால் வாக்குகள் எண்ணும் போது அந்த வாக்குகள் அடிப்படையில டிவில நமக்கு போடுவாங்களா, இவங்க இவ்வளவு முன்னிலை, அந்த கட்சி இவ்வளவு முன்னிலை அப்படின்னு போடும்போது தபால் வாக்குகள் எண்ணும் போது 90 தொகுதிகள் கொண்ட ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் 73 இடங்கள்ல காங்கிரஸ் முன்னிலை, பாஜக 17 இடங்கள்ல மட்டுமே முன்னிலை. ஏன்னா தபால் ஓட்டுல ஃப்ராட் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அது வாக்கு சீட்டு அடிப்படையில் வாக்கு செலுத்துறதால அதுல நேர்மையா மட்டும்தான் வாக்குகள் எண்ண முடியும். தபால் வாக்கு என்னும் போது காங்கிரஸ் 90 தொகுதியில காங்கிரஸ் 73 லீடிங்ல வராங்க, பாஜக வெறும் 17 இடங்கள்ல மட்டும் வராங்க. அதுக்கடுத்து இந்த இவிஎம் மிஷினை என்றாங்க. இவிஎம் மிஷின் தான் பாஜக கஜானா போட்டி. அந்த இவிஎம் மிஷின் என்னன்னு அப்படியே நிலவரம் தலைகீழா மாறி, ஆனா எவ்வளவு தலைகீழா மாறினாலும் கடைசியில வெறும் 9 தொகுதிகள் வித்தியாசத்துல மட்டுமே பாஜகவால இந்த இடத்துல வெற்றி பெற முடிஞ்சது. இந்த மாதிரி தான் ராகுல் காந்தி மகாதேவ்புரா, கர்நாடகாவுடைய மகாதேவ்புரால தான் ராகுல் காந்திக்கு சந்தேகம் ஏற்பட்டு அங்கே எப்பேற்பட்ட வாக்கு திருட்டுகள் நடந்தது அப்படிங்கறத அம்பலப்படுத்தினாரு. கர்நாடகாவுடைய ஆலந்து தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 புதிய வாக்காளர்கள் சேர்க்கிறது, இறந்து போன வாக்காளர்களோ அல்லது வேற இடங்களுக்கு மாறி போன வாக்காளர்களோ அவங்களை நீக்கிறது. இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 7, இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 7ல மட்டுமே பல்வேறு வகையான மோசடிகள் நடந்தது. ஒரே ஐபி அட்ரஸ் வச்சு ஒரு வெப்சைட்ல ஒரே ஐபி அட்ரஸ் வச்சு பல வாக்காளர்களை நீக்கிறதுக்காக இது மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதை கர்நாடகாவுடைய சிபிசிஐடி ஆதாரங்களோட அம்பலப்படுத்திட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் சிபிசிஐடி கேட்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரத்தையுமே தேர்தல் ஆணையம் அதுக்கான முறையான எந்த ஒரு ஆவணங்களுமே தர மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தர மறுக்கிறது மூலியமாவே இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எப்பேற்பட்ட அடிமை சேவகம் செஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதில் நமக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியுது. இதுல என்ன ஒண்ணுன்னா, ஹரியானாவுடைய வாக்குகள் என்றாங்க, தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வாக்குகள் எண்ணப்படுது. அங்க பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர் தான் நயாப் சிங் சைனி. இந்த நயாப் சிங் சைனி ஓட்டை என்றதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப கான்பிடென்டா சொன்னாரு, இந்த மாதிரி பாஜக தான் இங்க நாங்க ஆட்சியை பிடிப்போம், பாஜக தான் அரசாங்கத்தை அமைக்க போகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. இப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்க முடியுது, இந்த அளவுக்கு ஃப்ராடு வேலைகள் செஞ்சு வாக்குகளை திருட்டி இது மாதிரியான ஒரு திருட்டுத்தனம் செஞ்சதாலதான் அவரால் அவ்வளவு தைரியமா இன்னைக்கு சொல்ல முடிஞ்சது, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி அவ்வளவு கான்பிடென்டா அவரால் சொல்ல முடிஞ்சது. காரணம், இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த வண்டவாளத்தையும் இன்னைக்கு ராகுல் காந்தி தண்டவாளத்துல ஏத்தி விட்டுருக்காரு. அப்போ இது மாதிரியான கொஞ்சம் நல்லா பாருங்களேன், அந்த ஹரியானா தேர்தல் டைம்ல ராகுல் காந்தி முன் வச்ச ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, எங்கெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அங்க இருந்து பல வாக்குகள் நீக்கப்பட்டது. எந்த அளவுக்குன்னா 5 மாசம் தானே, 5 மாசம் கூட இல்ல, மே மாசம் அங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், வெறும் 5 மாசம் தான் வித்தியாசம். அப்ப 5 மாசத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்ட பலரால 5 மாசம் கழிச்சு சட்டமன்ற தேர்தலில் அங்க ஓட்டு போட முடியல. இதை எங்கெல்லாம் ஓட்டு போட முடியல அப்படின்னு பாக்குறது, இது எல்லாமே காங்கிரஸ் வெற்றி அடையக்கூடிய தொகுதிகள். காங்கிரஸ் எங்கெல்லாம் வெற்றி அடையதோ அங்க பல வாக்காளர்கள் நீக்கப்படுது. எங்கெல்லாம் பாஜகவுக்கு சாதகமா தேவையோ, பிரேசில்ல இருக்க ஒரு பொம்பளை பேர்ல 22 ஓட்டுகள் போடக்கூடிய அளவுக்கு இது மாதிரியான பல வேலைகள், பல தில்லுமுள்ளுகள் செஞ்சுதான் இன்னைக்கு ஹரியானாவில் அங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு முறையான தேர்தலோ அல்லது முறைப்படி இந்த விஷயத்தை இன்னைக்கு விசாரிக்கப்பட்டாலோ அங்க பாஜக ஆட்சியை கலைஞ்சு போயிடும். அங்க காங்கிரஸ் தான் உண்மையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மையில வரும். அதை நம்ம உண்மையா சிந்திச்சா தெரிய வந்துடும். அப்போ நல்லா பாருங்க, ஹரியானாவுடைய தேர்தலில் இது மாதிரியான வாக்கு திருட்டுகளுக்கு இது மாதிரியான வேலைகள் செய்யப்படுது. அங்க இவங்களுக்கு எஸ்ஐஆர் தேவைப்படல, அங்க எஸ்ஐஆர் வச்சு எந்த ஒரு வேலையுமே செய்யல. உடனடியா மகாராஷ்டிராவுடைய தேர்தல் நடக்குது, அங்க உங்களுக்கு எஸ்ஐஆர் தேவைப்படல. அப்ப எங்க பாஜக ஆட்சி செய்யவே முடியாத, பாஜகவுல காலே பதிக்க முடியாத இடங்கள் இருக்குல்ல, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பீகார், இது மாதிரி காங்கிரஸ் பாஜகவுல தனிச்சு எங்கெல்லாம் காலை ஊண்ட முடியாதோ
அங்க எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. எஸ்ஐஆர் கொண்டு வந்துட்டு எங்கெல்லாம் திமுக ஓட்டுகள் போகுமோ, காங்கிரஸுக்கு ஓட்டுகள் போகுமோ, இந்திய கூட்டணிக்கு எங்க ஓட்டு போகுமோ, அது மாதிரி இப்ப காங்கிரஸுக்கு யார் ஓட்டு போடுவா? காங்கிரஸ் திமுகவுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் மொத்தமா போகும். கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அப்படியே மொத்தமா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் போச்சு. அப்ப அது மாதிரியான ஓட்டுகள் எங்க போகுமோ அவங்கள எஸ்ஐஆர்ல நாங்க பல ஆவணங்கள் கேட்போம். உன்னுடைய சிட்டிசன்ஷிப் நீ நிரூபிச்சா போதாது, உன் அப்பாவுடைய சிட்டிசன்ஷிப் நீ நிரூபிக்கணும். இதுவே நீ 2004க்கு பிறகு பிறந்திருந்தா உன் அப்பா உன் அம்மா 2 பேரோட குடியுரிமையும் நீ நிரூபிச்சாதான் நீ ஒரு வாக்காளன் அப்படின்னு நாங்க உங்களை ஏத்துப்போன்னு சொல்லி இப்படி மக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபுல்லா அவனை லெஸ் பண்ணி அந்த வாக்குகளை ஃபுல்லா நீக்கிறதுக்காக இங்க எஸ்ஐஆர் கொண்டு வருவாங்க. ஆனா அங்க ஒரே பெண்ணுடைய பேர்ல 223 ஓட்டுகள் போடக்கூடிய அளவுக்கு அங்க எங்க வாக்குகள் தேவையோ அங்க சேகரிப்பாங்க. அப்போ ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமா தெரியக்கூடிய ஒரு ஆணையம், அவங்க சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய எல்லா உரிமையும் அவங்க ஜனநாயக ரீதியா இருக்கு. ஆனா அந்த ஆணையத்தை இவங்களுடைய கட்டுப்பாட்டுல மொத்தமா வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தை கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மோசமான ஒரு கொலை, ஒரு மோசமான ஒரு படுகொலை. இந்திய ஜனநாயகமே இந்த தேர்தல் ஆணையம் முறைப்படி நடந்தா மட்டும்தான் இந்திய ஜனநாயகம் சரியா இருக்க முடியும். அப்போ இந்திய ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தம் படுகொலை செய்யக்கூடிய ஒரு மோசமான அராஜகம் தான் இன்னைக்கு இந்த பாஜகவோட ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த ஒரு தேர்தல் நியாயமா நடந்தா எப்பேற்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுக்கு இப்போ அமெரிக்காவில் நடந்த மேயரோட எலெக்ஷன் அங்க ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்கும். இப்ப நியூயார்க்ல மேயர் எலெக்ஷன் நடக்குது. அங்க டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்போது அங்க எதிர்கட்சியை சேர்ந்த ஜொஹரான் மம்தானி ஒரு இஸ்லாமிய வேட்பாளர், ஒரு மேயர் வேட்பாளர் அங்க நிக்கிறாரு. மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைறாரு. இந்த ஜொஹரான் மம்தானி யாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு இதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவர் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தாரு, எப்படி இந்த அளவுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சாரு, யூதர்கள் அவர் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி பல ஆதாரங்கள் இருக்கு. நம்ம தனியா ஒரு வீடியோவை பேசுவோம். அப்போ அங்க முறையான ஒரு தேர்தல் நடக்குது. இங்க ஒரு முழுக்க ஒரு வலதுசாரி ஆட்சி, டொனால்ட் ட்ரம்ப் உடைய வலதுசாரி ஆட்சி நடக்குது. அங்க ஒரு ஜனநாயக ரீதியான தத்துவத்தோட ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் நிக்கிறாரு. அவரால் வெற்றி அடைய முடியுது, மிகப்பெரிய வெற்றி அடைய முடியுதுன்னா அப்ப அங்க தேர்தல் நேர்மையான முறையில் நடக்குது. ஒரு தேர்தல் நேர்மையா நடந்தா மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் அங்க ஒரு வெற்றியாளராக வருவாங்க அப்படிங்கிறதுக்கு அமெரிக்க தேர்தல் இதுக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம். ஆனா இங்க பாஜகவுடைய ஆட்சியில தேர்தல் ஆணையத்தை ஒட்டுமொத்தமா அவங்களுடைய கைப்பாவையா வச்சுக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் உனக்கு தரமாட்டேன், நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரத்தையும் நாங்க தரமாட்டோம், ஏன் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் நாங்க பதில் சொல்ல மாட்டோம், ராகுல் காந்தி தான் அவங்க அம்மா மேல அவங்க தாத்தா மேல சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட கேள்விகள் தான் கேட்போமே தவிர எந்த ஒரு கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா சமீபத்துல ஞானேஷ்குமார், தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் ஒரு இடத்துல பேட்டி, ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் போது கூட பத்திரிகையாளர் ராகுல் காந்தி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகள் கேட்கும் போது பாஸ் அப்படிங்கிறாரு. இந்த சினிமா நடிகைகள்லாம் கேள்வி ஏதாவது இன்டர்வியூல வரும்போது ஏதாவது கேள்வி கேட்கும் போது பாஸ் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா பதில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உட்காந்துட்டு பாஸ் அப்படிங்கிறாரு. எப்ப உன்ட்ட கொஸ்டின் ஆன்சர் கேள்வி பதில் நிகழ்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது மக்களுடைய கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும், அதுக்கு பாஸ். அப்புறம் வேற இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நெக்ஸ்ட் அப்படி சொல்லி அவ்வளவு திமிராவே அந்த இடத்துல பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான எந்த ஒரு திராணியுமே இல்லாததால ஒட்டுமொத்தமா இன்னைக்கு அம்பலமாயிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு பீகார்ல தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு பீகார்ல வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குது. பீகாரை சேர்ந்த மக்கள் பல மாநிலங்களுக்கு அவங்க தொழில் ரீதியா வர்த்தக ரீதியா போனாலும் இன்னைக்கு அவங்க திரும்ப பீகாருக்கு நான் ஓட்டு போடணும், இந்த இடத்துல என்னுடைய பதில் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பீகார் மக்கள் பெருவான ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டிலுமே எஸ்ஐஆர் கணக்கெடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம ஒருத்தருடைய வாக்குகள் கூட இங்க செதறக்கூடாது. எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தாச்சு, இனி நம்ம அது ஒண்ணுமே செய்ய முடியாது. திமுக மாதிரியான கட்சிகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க, அது ஒரு பக்கம் அந்த ப்ராசஸ் நடக்கட்டும். ஆனா மக்கள் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய வாக்குகள் இங்க செதறக்கூடாது. நம்ம அக்கம் பக்கம் நம்ம ஒரு 10 வீட்டுக்கு நம்ம ஒரு ஆள் பொறுப்பெடுத்தா போதும். 10 வீட்டுகளுக்கு பொறுப்பெடுத்து என் வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, அவங்களுடைய ஓட்டு கரெக்டா அதுல அந்த எஸ்ஐஆருடைய எனுமரேஷன் ஃபார்ம்ல அவங்க பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்குதா, இந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு அதுக்கடுத்து ஒரு டிராஃப்ட் ஒன்று வெளியிடுவாங்க. டிசம்பர் 9ஆம் தேதி டிராஃப்ட் வெளியிடுவாங்க. அந்த டிராஃப்ட்ல என் பேரு, என் அக்கம் பக்கம் உள்ளவங்களோட பேர்ல அதை கரெக்டா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு 10 வீட்டுக்கு நம்ம பொறுப்பெடுத்தோம்னா கண்டிப்பா இந்த வாக்கு திருட்டுகளை நம்மளால முறியடிச்சு ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு நம்மளான பங்களிப்பை கண்டிப்பா செய்ய முடியும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.